அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப பொரிய வேண்டாம், லைட்டாக வறுத்தெடுத்தாலே போதும். வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 4 பூண்டு பல்லும் கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 5-6 சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சின்ன வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை ஆல்ரெடி நம்ம பசைஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமல் ஒரிஜினல் அந்த பீட்ரூட்டோட கலரே நம்மளுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப்போட கலர் கொண்டு வந்துருச்சு. அடுத்து நான் இதை மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கலனாலும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நீங்கள் ஷாப்பில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வந்து அந்த லாலிபாப் பால் செய்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம். ஏன்னா நம்மளுக்கு கை ஒட்டாமல் கரெக்டான அந்த ஷேப் வரத்துக்காக நம்ம தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு மீடியமான சைஸ் நீங்கள் எடுத்து ஓவல் ஷேப்பில் நல்லா கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன சின்ன ஓவல் சைஸ் கூட உருட்டிக்கலாம். ஓவல் சைஸாக அந்த பால் ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா இந்த மாதிரி ஓவல் சைஸ் பால் ரெடி பண்ணி அதை எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கூட சர்வ் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப இந்த ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம்
பொரிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பால் இருக்கு இல்லையா, லாலிபாப் பால், அதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி கூட எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். மேலே கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸோடு வரும், நல்லா மொறுன்னு வரும். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க இப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்தாலுமே ரொம்ப டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் தான் அது இருக்கும். இப்போ நம்மளோட லாலிபாப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இதை எண்ணெயில் 1 by 1 பொரித்து எடுத்துட வேண்டியதான். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வெஜிடேரியன் லாலிபாப்பை 1 by 1 அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் டக்குன்னு கிறிஸ்பியாக ப்ரௌனியாக மாறிடும். ஆனால் உள்ளே இருக்கிற இந்த டெக்ஸ்டர் வந்து அப்படியே மாவாகவே இருக்கும். அதனால் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு வெளியிலையும் உள்ளேயும் நல்ல கரெக்டான ஸ்டேஜில் வெந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை மட்டும்தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, மற்றது எல்லாமே பச்சை காய் தான். ஸோ அதனால் வந்து எல்லாமே வெந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 by 1 திருப்பி விட்டு அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடேரியன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். பீட்ரூட்னா ஸ்வீட்டாக தானே இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் வெஜிடபிள்ஸ் தென்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் துருவி போட்டிருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.